நாளைக்கு இந்த 24 நிமிடங்களை சரியா பயன்படுத்துனீங்க அப்படின்னா, கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். பவர்ஃபுல்லான 24 மினிட்ஸ் இருக்குங்க. அது என்ன நேரம், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இது மிக மிக அரிய சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. அதற்கான காரணம் நம்ம இப்ப இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் ஒரு நட்சத்திரம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரம் தான் நமக்கு தெரியும். 27 நட்சத்திரத்தை தாண்டி ஒரு நட்சத்திரம் இருக்குது, அது 28வது நட்சத்திரம். இந்த 28வது நட்சத்திரத்தை தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அபிஜித் நட்சத்திரம் உத்திராடத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். இதை கிருஷ்ண பகவான் தன்னுடைய மயில் இறகளை மறைத்து வைத்ததாக ஒரு புராண வரலாறு இருக்கு. அதை நம்ம வேறொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த நாளில் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து இந்த ஒரு காரியம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 27 நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா சந்திரனோட மனைவிகளாக ஜோதிட சாஸ்திரத்திலையும் புராணங்கள்லையும் சொல்லப்படும். ஆனால் இந்த 28வது அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ண பகவானோட தனிப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு பகவத்கீதையில தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவறாக பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கலியுகத்துல மக்கள் தவறா பயன்படுத்திடுவாங்கன்னா கிருஷ்ண பகவான் தன்னுடைய மயிலிறகளை ஒளிச்சு வச்சதாக சாஸ்திரம் சொல்லுது. இந்த நேரத்துல நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது வெற்றியில முடியும் அப்படிம்பாங்க. அதனால நீங்க புதுசா ஏதாவது ஒரு செயல் செஞ்சீங்கனாலும் இந்த நாட்கள்ல நம்ம தொடங்கலாம். டிசம்பர் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அன்றைய தினம் திருவோண நட்சத்திரம் வருது. சரி, திருவோண நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:31 வரையும் உத்திராடம். அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரம் ஆரம்பித்து 24ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 6:25 வரையும் திருவோண நட்சத்திரம் இருக்குது. அதனால் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா முழுவதுமாக திருவோண நட்சத்திரம் இருக்குது. அதனால் இந்த நாள் பெருமாளுக்கும் விசேஷமான நாள், முருகனுக்கும் விசேஷமான நாள். இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சில சமயங்களில் மாற்றி சொல்கிறாங்க. ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒருத்தர் சொல்லுவாங்க, திருக்கணிதம் படி ஒருத்தர் சொல்லுவாங்க. அதனால் சில நேரங்களில் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 5:19 இருந்து 5:43 வரையும் இருக்கக்கூடிய 24 நிமிடங்கள். இந்த நேரத்தில் என்னால் செய்ய முடியல, அபிஜித் நட்சத்திர நேரமே எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, அந்த நேரத்தில் நான் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க இன்று இரவு 8 to 9 செவ்வாய் ஓரையிலையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கக்கூடிய நாள் என்ன? செவ்வாய்க்கிழமை. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் முருகனை நினச்சி சில பரிகாரங்களை நம்ம செய்வோம். இந்த அபிஜித் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையை நம்ம தவற விட்டுடக்கூடாது. ஏன் அப்படின்னா இது முருகனுக்கும் விசேஷம், பெருமாளுக்கும் விசேஷம், மாமனுக்கும் மருமகனுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது. அதனால் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. நம்ம எப்பவுமே அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நெய் விளக்கு ஏற்றுவோம். அடுத்தது அந்த நெய் விளக்கை ஏற்றி வச்சு எப்பவும் சொல்லக்கூடிய அபிஜித் மந்திரத்தை நம்ம சொல்லணும். அதை செஞ்சுட்டு தான் நம்ம அதற்கு பிறகு பரிகாரத்துக்கு போகணும். இப்போ அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா நாளும் ஏற்ற வேண்டிய அந்த நெய் விளக்கு எப்படி ஏற்றுவது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்குங்க, அதில் நெய் தீபம் ஏற்றிடுங்க. அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை சொல்லணும். ஆனால் உங்களுக்கு பல கோரிக்கை இருக்கலாம், பல இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைக்கணும். அது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். அடுத்தவங்களை கெடுக்கும்படி எந்த வேண்டுகோளையும் நீங்கள் வைக்கக்கூடாது. கடைசியில் நெகட்டிவாக நமக்கே சேர்ந்துடும். அதனால் செய்யக்கூடாது. இந்த நெய் அகல் விளக்கில் மகாலட்சுமிக்கு பிரியமான பச்சைக்கற்பூரம் இருக்கு இல்லையா, அந்த பச்சைக்கற்பூரை பவுட்ரு பண்ணி அதில் கொஞ்சோண்டு அந்த நெய்யில் போட்டுடுங்க. இது மாதிரி செய்கிறப்ப லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, நான் சொல்லக்கூடியதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுகோளானது பலிக்கும். கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை தீரும். பணம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். எவ்வளவு வேண்டுமோ, அதாவது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப அது உங்கள் கையில் சேரும். இப்போ இந்த நெய் விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை நீங்கள் சொல்லணும்.
ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திராணாம் நாததீய ஜோதீனாம் நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணுமேய்தீனாம் பவதா வலம் சுத பரிபாலாய சரணாகத பாகிமா. இதுதான் அபிஜித் நட்சத்திரத்திற்குரிய மந்திரம். இப்போ நம்ம ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்குங்க. அது வெள்ளி டம்ளராக இருக்கலாம், பித்தளை டம்ளராக இருக்கலாம், கண்ணாடி டம்ளராக இருக்கலாம். இதில் தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு துளி பச்சை கற்பூரம், ஒரே ஒரு ஏலக்காய் அதில் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை வேண்டிக்கணும். நம்ம என்ன வேண்டணும்னா, சர்வமும் வசி வசி சகலமும் வசி வசி, இந்த ஒரு வரியை தான் சொல்லணும். ஆனால் உங்களுடைய வேண்டுதல் நீண்ட காலமாக நிறைவேறாமல் இருந்த வேண்டுதலை வேண்டிக்கிட்டு இந்த வரியை நீங்கள் சொல்லணும். டம்ளரை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, உள்ளங்கையில் வலது கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டணும். அதாவது எத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கிற கவுண்டிங்லாம் இதை கிடையாது. உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு சொல்லணும். என்ன உங்களுக்கு வேணுமோ அதை சொல்லிட்டு சர்வமும் வசி வசி சகலமும் வசி வசி. ஒரு சில வரிகளெல்லாம் நம்ம ஒரு பவர்ஃபுல்லான நாட்களில் சொன்னால் அதற்கு பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரங்களில், அதுவும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கு சொல்லப்பட்டுள்ளது. பௌர்ணமி, அமாவாசை, கிரகண நேரங்கள், இது மாதிரி நேரத்தில் நம்ம பவர்ஃபுல்லான இந்த வரியெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா அதற்கு சக்தி அதிகம். அதனால் நமக்கு சில யோகங்கள் கிடைக்கும். அந்த 24 நிமிடங்கள் நீங்கள் உங்களால் முடிந்த வரை அதை சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிடணும். அது ரொம்ப நல்ல சக்தியை உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணீர். உங்களுடைய வேண்டுதலானது கூடிய சீக்கிரம் நிறைவேறும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.